இருக்கட்டுமா வேற பலாப்பழம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் சந்தையில் வேற போய் போட்டுட்டு வரணும். இன்னும் நாளைக்கு சாவகாசமா வரமா, அப்ப சாப்பிட்டு போறமா. ஆமா, பணம் சம்பாதிக்க வேணா, அக்கா தங்கச்சிங்களா முக்கியம். பலாப்பழம் வாங்கிட்டேமா? வாங்கிட்டேன். பழமா இருக்கு. அடுத்து சாப்பிடுங்க. இப்பயே 2 நாள் 3 நாள் கழிச்சுனா அறுக்காதீங்க, ரொம்ப குழப்பம் ஆயிடும். இப்போ நல்லா பழுத்து இருக்கு. மரத்துல இருந்து கீழே விழுந்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிட போது சொல்லிட்டு அர்த்தம் வந்து கொடுத்துருக்கல, அதானே உன்னை பத்தி எனக்கு தெரியாதானே. நல்லா பழுத்து போயிட்டு இருக்குது. அதான் என் செல்லத்துக்கு என்ன கோவம்? கோவலாம் ஒன்றும் இல்லை. சரி அண்ணா கிளம்புமா? கிளம்புங்க. உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க தானே முக்கியம், அக்கா தங்கச்சி முக்கியமா என்ன? அன்னைக்கு காது குத்துறதுக்கு வந்ததோட சரி. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஆளையே காணோம். இதுக்கு நடுவில் அருள் ஒரு வாழைப்பழம் தரத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் இன்னைக்கு பழப்பழத்துக்கு வந்திருக்கீங்க. இதோட எது காய்ச்சா எது பூத்தா வர போறீங்கன்னு தெரியல இந்த பக்கம். கிளம்புங்க. இங்கே வேலை இருக்கும்போது தான் வருவாங்க, சும்மா வந்து உட்காந்துருப்பாங்க. நீங்க உங்களுக்கு வேலை இல்லை? ஆமாம், அதுதான் வேலை சொல்கிறேன். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அக்கா தங்கச்சியில் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கா என்ன? போங்க வேலையே பாருங்க. வரமா வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்து பார்த்துட்டு போறேம்மா. பார்க்கலாம். தங்கச்சிங்க சாப்பிட்டாங்களா, கொண்டாங்களா, எப்படி குடும்பம் நடத்துறாங்க, கஷ்டம் இல்லாமல் இருக்கிறாங்களா, குழந்தை குடிங்க நல்லா படிக்குதா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தான் குழந்தை, தான் குடும்பம், தான் பொண்டாட்டி, இதை மட்டும் தான் கவனிக்கணும். மற்றதை பற்றி எதை பற்றியுமே கவலை கிடையாது. கல்யாணம் பண்ணி கொடுத்துருமா, எப்படியா போய் தொலைட்டுன்னு அப்படியே நிம்மதியாக இருந்துட வேண்டியது. இந்த காசு தங்கச்சி கொடுக்கலாம், பாவம் கஷ்டத்தில் இருக்கா போல இருக்கு. இந்தம்மா இந்த காசு வச்சுக்கோ. காசுல எனக்கு ஒன்றும் வேணா, நீ வச்சுக்கோ. பரவாயில்லம்மா, அண்ணன் தானே கொடுக்குறேன், வாங்கிக்கோ. அண்ணன் தானே கொடுக்குறேன், வாங்கிக்கோ. காசுலாம் என்கிட்ட இருக்கு. காசு வேணும் உங்ககிட்ட, நான் எப்படி சொன்னேன்? எவ்வளோ காசு உங்ககிட்ட இருந்தாலும் அண்ணன் கொடுக்குற காசு வேணாம்னு சொல்லலாமா? இந்த பிடிச்சிக்கோ. இதோ நீங்கள் 2 பேரும் சொல்கிறீங்கன்றதுனால வாங்கிக்கிறேன். சரிம்மா வச்சுக்கோ. சரிம்மா நான் கிளம்புறேன். அண்ணே என் மேலே ஏதாவது கோவமானே? ஏன் தங்கச்சி மேலே எனக்கு என்னம்மா கோவம்? பேசுறதெல்லாம் பேசிடுவேன், அப்புறம் கோவமான்னு கேட்டு நிற்பேன். சரி அண்ணன் டைம் ஆகுது, கிளம்புறேண்ணே. மாப்பிள்ளை கிடையாது சொல்லு. சரிண்ணே சொல்கிறேண்ணே. அண்ணே ஒரு விஷயண்ணே. சொல்லுமா. நான் புதுசாக இடம் வாங்கியிருக்கேண்ணே, அதில் ஒரு ஓலை கூட இருக்குல்ல? ஆமாம்மா. அந்த ஓலர் வந்து ரொம்ப ஒழுகுதுண்ணே, அதனால தானே நான் எங்கள் அக்கா வீட்டில் வந்திருக்கேன். ஆமாம்மா, தெரிஞ்ச விஷயம் தானே அது. என்ன சொல்ல வரா? அந்த செவரில் வர மண் செவராக இருக்குண்ணே. அந்த வீட்டை இடிச்சிட்டு ஒரே ஒரு ரூம் மட்டும் தளம் போட்டு கட்டலான்னு இருக்கேண்ணே. நல்ல விஷயமா. அதான் நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். வந்துருண்ணே, அண்ணி அம்மா பசங்க எல்லாரும் கூட்டுங்க. அடியாத்தி, இந்த விஷயத்தை நம்ம கிட்ட இத்தனை நாளாக சொல்லவே இல்லை. அண்ணன் கிட்ட சொல்கிறா பத்தியா? விஷம். என்னைக்குன்னு பார்த்து சொல்லுமா, வரமா. அண்ணே சொல்லுமா. இவன் அண்ணே சொல்றது பார்த்தாலே சந்தேகமா இருக்கே, எதுக்குன்னு தெரியல. அண்ணன் ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் வேணுண்ணே. அடியாத்தி, இதுக்கு தானே அண்ணன் நின்றா? சரிம்மா. ஏன்னா சின்னதாக ஒரு ரூம் போட்டால் கூட அதுக்கு கடைக்கல்லாம் தோண்டி போடணுண்ணே. அதான் 1 லட்ச ரூபாய் கொடுத்தேண்ணே, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கண்ணே. சரிம்மா, என்னைக்குன்னு சொல்லுமா. எனக்கு பூஜை போகிறேன்னு சொல்லு, அன்றைக்கி நான் காசு எடுத்துன்னு வரேன். சரிண்ணே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுறேன்னு நினைக்காதண்ணே. நான் வேறு யார்கிட்ட போய் கேட்பேன் சொல்லு? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அண்ணன். உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும். எனக்கு நான் அப்பா இருக்காரா சொல்லு, இல்லை தம்பி இருக்காண்ணா சொல்லு, அக்காக்கா 2 பொம்பளை பசங்க, அதுக்கிட்ட நான் எந்த உதவியும் கேட்க முடியாது. சோறு குழம்பு பொரியல் அது மட்டும் தான் அது உதவி செய்யும். மற்றபடி பணம் காசுனா 10 பைசா கூட வை அதுன்னு அது சரியான கஞ்ச பிசுனாரி குழப்ப பற்றி அவளுக்கு. கஞ்ச பிசுனாரி நான். சரிம்மா அண்ணன் கிட்ட சொல்லிட்டல, அண்ணன் எப்படியாவது ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். உன்னால் பணம் ரெடி பண்ண முடியல கூட அண்ணியோட நகை இருக்குல்லன்னு அதை வச்சு அது பணம் எடுத்துன்னு வந்துருந்தேன். உன்னை நம்பி தான் நான் இந்த வேலையில் இறங்குறேன். சரிம்மா, நான் எப்படி ஏற்பாடு பண்ணி எடுத்துன்னு வரேம்மா, நீ கவலைப்படாமல் இறங்குமா. நீ எத்தனை நாள் தான் உங்களை வீட்லேயும் ஓட்டு வீட்லேயும் இருப்பேன். ஒரு ரூம் போட்டுன்னு அந்த வீட்டுக்கு போயிடுங்க, பால் காய்ச்சின்னு. ஆமாம், நான் சின்னதாக ரூம் போட போகிறேன். எனக்கு நல்ல நாள் பார்த்து ஃபோன் பண்ணுறேண்ணே, வந்துருங்கண்ணா எல்லாரும். சரிம்மா. இதில் எவ்வளோ பணம் இருக்கேன்? 1000 ரூபாய் இருக்குமா. சரி, பசங்க ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துறேண்ணே, மாமா வாங்கி கொடுத்துறேண்ணே. 1000 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தர போகலாம். பார்க்கலாம் 10 ரூபாய்க்கு மேலே வாங்கி தர மாட்டேன், 1000 ரூபாய்க்கு வாங்கி தர போகலாம். சரிம்மா. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு வாய் சாப்பிடாம கூட கிளம்புறீண்ணே. வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன், கொஞ்சம் வேலை இருக்குது, சந்தைக்கு போனோம். பழப்பழம் கொஞ்சம் பழுத்து இருக்கு சொன்ன பற்றியா, கொஞ்சம் செங்காய் வேறு இருக்குது, அதெல்லாம் எடுத்து போய் சந்தையில் போய் விற்கணுமா, அதான் கிளம்புறேன். சரிண்ணே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணே. அண்ணியை கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்கிறேம்மா. நீயாவது மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து பார்க்குறேன். அம்மா இருக்கு பற்றியா இந்த பக்கம் எட்டியே பார்க்காது. அதுக்கு புள்ள வீடு இருந்தால் போதும், ஒன்றுங்களாம் தேவையே கிடையாது அதுக்கு. அம்மா வரந்தாம்மா சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் பைக்கில் வந்துட்டுமா, அம்மா எப்படி வருவாங்க, நான் வந்து கூட்டி நேரத்தில் வர மாதிரி இருந்தால் கூட அம்மா கூட்டின்னு வந்திருப்பேன். அதனால தான் பைக்கில் வந்துட்டுமா, அதனால சரி இன்னும் நாளைக்கு கூட்டின்னு போகிறோமா அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க வரதான் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், எப்படி சொல்லியிருப்பாங்க அம்மா பற்றி எனக்கு தெரியாதா? நீ தங்கச்சிங்க பலாப்பழம் எடுத்துமே கொடுக்குறேன் அப்படி சொன்னதுக்கே போவேனான்னு சொல்லியிருப்பாங்க. சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அம்மா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா தான் எடுத்துன்னு சொன்னாங்க. நான் தான் இன்னும் நாளைக்கு எடுத்துன்னு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான். ஆமாம், அண்ணன் மாதிரி அம்மா கூட நம்ம ரொம்ப பாசம். சரி அப்படி என்ன? சரிண்ணே. சரிம்மா, தங்கச்சி பார்த்துக்குமா, நான் கிளம்புறேம்மா. சரிண்ணே, பத்திரமா பார்த்து போங்க. அக்கா போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. பத்திரமா போயிட்டு வானே. சரிம்மா வரமா. அண்ணே, மழை பெஞ்சு ரோட்ல சேரா இருக்கு, பார்த்து மெதுவா போங்க. ஆமாண்ணே, அருணை பார்த்து ஓட சொல்லுங்க வண்டியை. சரிம்மா. சரி உள்ள போ, நின்று எங்க வரைக்கும் பார்த்துனக்க. ஆனா சரியான நடிப்பு கரியா இருப்படி நீ. நான் என்ன நினைச்சேன், நீ என் கூட தான் பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் வந்தா அம்மாட்ட போய் கேளு, எங்களை மாத்தி கித்தி எடுத்து வந்துட்டாங்களான்னு. அப்படி கூட இருக்கலாம். அண்ணனை அப்படி திட்டுறேன், அப்புறம் அண்ணன்கிட்டே காசு கேட்குறேன், வீடு கட்டணும்னு சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு அண்ணன் திட்டுறேன்? அண்ணன் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாத்துக்குமே. அது எனக்கும் அண்ணனுக்கு கூட பிரச்சனை. நீ இதில் தலையிடாத. எது நான் தலையிடக்கூடாதா? ஆமாம், நீ தலையிடாத. உழைப்பு ரொம்ப அதிகமாக தான் போயிருக்குது உனக்கு.
ஏக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டாங்க. நீ ஒன்றும் என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல. இது என்ன எதுல தலையிடாத சொன்னேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. லூசாக்கா நில்லே. எது லூசா? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு போயேன். இல்லடே என் நாத்தனார் வந்திருக்கா வீட்டுக்கு. வசந்தியா எப்போ வந்தா? நான் பார்க்கவே இல்லையே. வீட்டில் தான் இருக்கிறா. அப்படியா? என்ன தேதி எப்படின்னு வந்திருக்கா? அவள் மாசமா இருக்கா போல இருக்குக்கா. வாந்தி வருது, மயக்கம் வருது, இந்த மாதிரி டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கா. அவள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். பசங்களை கொஞ்சம் பார்த்துக்கண்ணே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் டி. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் ஸ்வீட் எல்லாருக்கும் தரேன். நீ செஞ்சு வரும்போது கடையிலே வாங்கி வந்துரு. நீ தான் செஞ்சு கொடுக்காதானே? ரொம்ப முக்கியம். இப்போ அது உனக்கு செஞ்சு நான் கொடுக்குறேன். இந்த 2 குட்டி பசங்களும் தயவு செஞ்சு பார்த்துக்கோ போயிட்டு வர வரைக்கும். தண்ணில் எம்மானில் விளையாட போதுங்க. சரி சரி ஆட்டோ புக் பண்ணிட்டுன்னு போ. நீ பாட்டு பஸ்ஸில் இதுலேட்டு போ, நடக்க வச்சுட்டு போகாத. பசங்களை கொஞ்சம் கூப்பிடுக்கா. ஆட்டோ புக் பண்ணலாம். ஏன் உனக்கு புக் பண்ண தெரியாதா? நீ தான் ஃபோன் வச்சிருக்கிறியா? ஐயோ அது எனக்கு புக் பண்ண தெரியல. கூப்பிடு. என்னடா ஊருக்குள்ள ஒருத்தரையும் காணோம். தெரியலீங்க தலைவரே. எல்லாரும் 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்களா என்ன எதுன்னு தெரியலையே. தலைவரே இங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க அங்கே பாருங்க. இங்கே போய் நான் அந்த பாட்டி கிட்டே பேச்சு கொடுத்துன்னு இருக்கேன். நீ வந்து அப்படியே வீடியோ எடு. அப்போ தான் வயசானவங்க மேலே நம்ம அக்கறையாக இருக்கோம்னு எல்லாருக்கும் போட்டு காட்ட முடியும். சரிங்க தலைவர், நீங்கள் போய் பேசுங்க. என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா? யாரு? எனக்கு சரியா கண்ணு வர தெரியல. யார் அது? பாட்டி நான் தான் இந்த ஊர் தலைவர். வா 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 வா. உன்னதான் ரொம்ப நாளாக தெரிஞ்சு இருக்கேன். என்ன பாட்டி சௌக்கியமா? சாப்பிட்டீங்களா? ரோடு போட்டியா? லட்சணமான ரோடு போட்டியா? ரோடு இருக்கதான்னு பாத்தியா? ரோடா? இங்கேயா? இங்கே போட்ட மாதிரி ஒன்றும் காணுமே. அவ்வளோ லட்சணமா போட்டுருக்குற ரோட்டை. ராத்திரி ஒரு நாள் பெஞ்ச மழைக்கே ரோட்டை காணும். என்ன பாட்டி சொல்றீங்க? ரோட்டை காணுமா? யார் எடுத்துன்னு போயிட்டா? ஒரு மணி நேரம் பெஞ்ச வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுச்சு. அப்படியா? எப்படி அது? அவ்வளோ பூசி ரோடு போட்டு கொடுத்துருப்பேன். இருங்க பார்க்க சொல்றேன். என்னத்தை பார்த்துக்கிச்சு நீ? ஐயோ இவன் வேற வீடியோ எடுத்துருக்கான். ஜெய் நிறுத்துறா. தலைவரே நீங்க நல்லா பேசுங்க, நான் வீடியோ எடுத்து போடுறேன். லைவா வேற போட்டிருக்கேன். டேய் நிறுத்துடாத. 1,00,000 பேர் பார்த்துன்னு இருக்காங்க, அதெல்லாம் நிறுத்த முடியாது. பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஐயோ இவனே எனக்கு குழி தோண்டிடுவான் போல இருக்கு. நாங்க கேள்வி தானே கேட்டுருங்க, திரும்ப பதில சொல்லு. அது வந்து பாட்டி ரோடு நல்லா தான் போட்டாங்க. மழை தான் ரொம்ப அதிகமாக பெஞ்சிருக்கு. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெஞ்சிருக்குல்ல, அதான் ரோடு காணாமல் போயிட்டு இருக்கு. ஊர் குளத்துல ரோடு போட்டுருக்காங்களே, அதெல்லாம் காணாம போய் மழை பெஞ்சா. நீ அவ்வளோ அலட்சணமா போட்டிருக்க. அந்த ஒரு மழைக்கு தாங்கல. ரோடு போடுற காசை எடுத்து உங்க வீட்டை மட்டும் கட்டிங்கல்ல நல்லா. ரோடு ஒழுங்கா போடுறது கேடா உனக்கு? அது கேடா? ஆமா, வயசான காலத்துல சேத்துலயும் தண்ணியில விழுந்து வாங்கி எங்கன்னா போய் வர வேண்டியதா இருக்குது. ஒரு கடைக்கு காட்சி கூட போக முடியல, ஒரு கோயிலுக்கு போக முடியல. நான் ஒரு புடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனால் புது புடவை அப்படியே வழிக்கு சேத்துலேயே உண்ணேன். ராத்திரியானா பூரா தேல் பாம்பு எல்லாம் தண்ணியில் வந்து வீட்டுக்குள்ள வருது. கொஞ்சம் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இனிமேல் மழை வந்து வச்சுக்கா, எங்கள் வீட்டில் தான் நீ தங்குற. புரியுதா? என்னது உங்கள் வீட்டில் நான் தங்கணுமா? ஆமாம், உன் வீட்டில் நாங்கள் தங்கிப்போம். இது என்னது அநியாயமாக இருக்கு? என் வீட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்து இந்த ஓலை வீட்டில் இருக்கணுமா? ஓட்டு கேட்டு வரும்போது தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு வித்தியாசமே கிடையாது. உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை மாதிரி தான் சொன்னேன். இந்த ரோடு பிரச்சனை இனிமே உன் பிரச்சனை. இந்த ரோடு சரியா போட்டு முடிக்க வரைக்கும் எப்போ மழை பெஞ்சாலும் நீ இந்த வீட்டில் இருக்க, நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கோம். புரிஞ்சுதா? ஐயோ சரி, ரோடு நல்லா போட்டு தந்துடுறேன். திரும்ப ராத்திரி ரோடு போட்டேன் அவனை, அவ்வளோதான். நீ ஒழுங்கான ரோடு போட்டு கொடு. சரிங்க பாட்டி. இன்னொன்று நிறுத்தலையா நீ? நிறைய லைக் வாங்கினுக்கு தலைவரே. பேசுங்க, அப்படியே பேசுங்க. ஆமாம் இப்போ லைக் தான் ரொம்ப முக்கியம், நிறுத்துறாத. ஆமாம் நான் அடுத்த தெரு பக்கம் தானே போகலான்னு சொன்னேன். என்னை இந்த தெரு பக்கம் கூட்டின்னு வந்தேன். எது கூட்டின்னு வந்த? கிளவி கிளின்னு கிளிக்கிறா. எப்போ வருவேன்னு காத்துன்னு வந்தா போல இருக்குது. நீ அந்த கிளவியை கூட்டாளியா? கூட்டு வந்து என்னை மாட்டி விட்டுருக்கீங்க. இல்லைங்க தலைவர், மழை பெஞ்சா நான் இந்த ஓலை வீட்டில் இருக்கணுமா? என் வீட்டில் கிளவி வந்து உட்காந்துக்குமா? கேட்டுக்கோ கதையா. இன்னும் நான் சொல்லியே முடிக்கல. எங்க போய் திரும்பிங்க? திரும்பங்க அப்படியே. ஐயோ இன்னும் என்னத்தை கிழிக்க போறா தெரியலையே. சொல்லுங்க பாட்டி. இங்க பாரு, தெரு லைட்டு ஒன்று கூட சாயங்காலம் 6 மணி ஆனால் எரிய மாட்டேங்குது. புரிஞ்சுதா? அந்த லைட்லாம் ஒழுங்கா மாற்றி போடு. போட்டுடலாம் பாட்டி. அப்புறம் தினமும் காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் தண்ணி விட்டு காலையில் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நின்று போகுது. புரிஞ்சுதா? இனிமேல் காலைல 6 மணி to 7 வரைக்கும் 1 hour தண்ணி விட்டா போதும். அதே மாதிரி சாயங்காலமும் ஒரு 6 to 7 வேணா 5 to 6 தண்ணி விடணும். இது ஒரு நாளைக்கு 2 மணி நேரமா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்க பாரு, நீ சொல்லக்கூடாது வேலைக்கு ஆகாது போகாது வராதுன்னு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு தான் நீ இருக்கிற. புரிஞ்சுதா? நீ விடுற 10 நிமிஷம் தண்ணியில் யாருக்கும் பத்த மாட்டேங்குது. 2 hour தண்ணி விடு. காலைல 1 hour, சாயங்காலம் 1 hour. நம்ம ஊரில் போட்டிருக்க மோட்ரு அந்த அளவுக்குலாம் பத்தாது. அது எரிஞ்சு போயிடும். அப்புறம் வந்து டேங்க்கும் பத்தாது. டேங்க்ல கொஞ்சம் தண்ணி தான் பிடிக்குது. ரோடு போகிற ஏமாற்றி வீடுல வாசலாம் கட்டி வச்சிருக்கல, அந்த பணத்துலேருந்து எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். இதில் இந்த கிழவிக்கு யாரை சொன்னது? நேற்று பாட்டி வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி தண்ணி விட முடியுமான்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இந்த மோட்டர்லாம் ரெடி பண்ணிவிட்டு டேங்க்கில் பெருசாக வச்சா தண்ணி விடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுதான் சொல்கிறாங்க உங்களுக்கு. செவ்வாழை கூடையே இருந்து வேலை பார்த்துருக்குறேன். நீ கையெழுத்து போட தெரியாத பாட்டிலாம் சட்டம் பேசுது. இதெல்லாம் எனக்கு 2 நாளில் நடக்கணும். இது 2 நாள்லையா? 2 நாளில் எப்படி நடக்கும்? நைட்டாக ரோடு மட்டும் போட தெரியுதுல்ல. இந்த லைட்டு பிரச்சனை தண்ணி பிரச்சனை எல்லாம் 2 நாளில் தீர்த்து வை. இல்லைன்னு வச்சுக்க, நீ இந்த ஓலை பிடிச்சதுல நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறோம். இது என்னது ரொம்ப பூச்சி. சரி முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சா முயற்சி பண்ணு. இல்லைன்னு வச்சுக்க, இந்த ஓலை பிடிச்சது வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நீ சேரலாம். இது வேறு அப்பப்போ கரண்ட் வேறு ஆஃப் பண்ணி போடுங்க. கொசு கடியில் உட்காந்து இருக்க முடியல. நீ எல்லாம் வந்து கொசு கடியில் உட்காந்து தான் கொழுப்புலாம் அடங்கும். 2 நாள் தான் உனக்கு டைம். அதேமாதிரி ரோடு வந்து இன்னும் 1 வாரத்துக்குள்ள போட்டு முடிக்கிற. என்னடா இது
இந்த கேள்வி நம்ம ஆர்டர் போட்டுருக்கு நமக்கு. ஓட்டு போட்டது நாங்கள் தானே, நாங்கள் தான் ஆர்டர் போடுவோம். எங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க, கொஞ்சம் தான் உங்களுக்கு செஞ்சுக்கிறது கிடையாது. எல்லாம் உன்னால வரதுடா. வேற தெரு பக்கமாக போயிருந்தேன்னா இந்த கிழவியை பார்த்துருக்க வேண்டிய வேலையே கிடையாதுல்ல. நைஸாக என்னை கூட்டு வந்து இந்த கிழவிக்கிட்ட கோத்து விட்ருக்கியன். நான் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த பாட்டி என் வண்டி நிப்பாட்டி தலைவர் கூட்டணுமா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் சரி நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்களா, சரி பாட்டியை பார்த்துட்டு போகலாம் சொல்லிட்டு கூட்டின்னு வந்தேன். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. சரிங்க பாட்டி, பார்க்கலாம். பார்க்கலாம் கேட்கலாம் இங்கே கிடையாது, செஞ்சு தான் அவனை சொன்னதெல்லாம். வா போகலாம். பேசி முடிச்சிட்டிங்களா பாட்டிக்கிட்டே போலாமா? மொட்டத்தில் ஆணி அடிச்சிடுவோம் மரியாதையா வா. டேய் மொட்டையா, அவங்க தலைவர் மறந்துட்டாருன்னா ஞாபகப்படுத்து. சரிங்க பாட்டி, ஞாபகப்படுத்துறேன். நட வேகமா நட. சாணி கிணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றிட்டு போகுது, வேகமா நட. இனிமேல் இந்த தெரு பக்கமே வரக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தலைவரே. உங்கள் வாய முடியும் நட. நான் வீட்டுக்கு மார்பிள்ஸ் போடணும். எந்த தெருவில் ரோடு சரியில்லை, ரோடு போடலாம், காண்டிட்டு வாங்கலாம் சொல்லிட்டு வந்தேன். இந்த தெருவில் ரோடு போடல போல இருக்கே, சரி பார்க்கலான்னு பார்த்தா ஏற்கனவே இந்த தெருவில் ரோடு போட்டுட்டு இருக்குது. போட்ட ரோட்டை காணும் மழையில். இந்த கிழவி இந்த கிழிக்கிறா. பிளான் பண்ணி இங்கே வர கூட்டு வந்து விட்டுருக்க. நீங்கள் போட்ட ரோட்டை காணா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துருக்கீங்க. உங்கள் வீடு மட்டும் நல்லா கட்டிக்கிட்டீங்களா? அப்போ ரோடு நல்லா போட்டு கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், இந்த விளக்கெல்லாம் போகணும். யாரும் கேட்டாங்க நட. அந்த சூரியனே பார்த்து எல்லா தண்ணியும் இழுத்துக்குச்சு. இல்லைன்னா இந்த தெருவில் நடக்க முடியுமா? சேரும் சகதியமாக இருக்கும். வராங்க ஆட்டிங்க. இன்னொரு மழை பெய்யறதுக்குள்ளே ரோடு போட்டாவட்டும். சரிங்க பாட்டி. தலைவரே போட்டு கொடுத்துருவீங்களா? வாயை மூடின்னு போடா குரங்கு.